போட்டு சைன் போட்டாக்குன்னு ஓனரம்மா சைன் போடுறாங்க. காசு கட்டுறது நான், சைன் ஓனரம்மா அவங்களாம். முட்டை பிரியாணியா பக்கி? முதல்ல சொல்ல வேண்டியதானே பக்கி எனக்கு. முட்டை பிரியாணியா? முட்டை பிரியாணி. அதுக்கு மீன் நல்லா இருக்காது. அப்போ கோழி சிக்கன் இது முட்டை இருக்கு. இதுல அதில் எத்தனை முட்டை இருக்கு? 3 முட்டை இருக்கு. 3 முட்டை வச்சு எங்கேயுமா திங்கிறது? எத்தனை பேர் இருக்கும்போது? எனக்கு உனக்கு 2 பேருக்கு போதும். அப்போ அவங்க எனக்கு பசியும்ல. கோட்டு படத்துக்கு போகிறோம், ஃபுல் ஃபேமிலி போகிறோம். ஓகேவா? அது வீடியோ வரும் பாருங்கள். ஃபுல் ஃபேமிலி டிக்கெட் எடுத்தாச்சா ஆல்ரெடி? நேற்று எடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் ஷோ வந்து ஃபுல் ஃபேமிலி போகிறோம். ஆனால் எனக்கு ஈவினிங் வரைக்கும் பொறுமை பத்தாது. நான் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து நான் போகிறேன். ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காரோட லோன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்க போகிறோம். இந்த சைன் வாங்கிட்டோம்னா சோலி முடிஞ்சிச்சு. ஆமாம், வண்டி நம்ம சொந்தம் இல்லைப்பா. நீங்கள் பாட்டுக்கு இந்த காருக்கு லோன் முடிஞ்சு நினைக்க வேணாம் மக்களே. இந்த காருக்கு லோன் முடிய 7 வருஷம் ஆகும். நம்மளோட அந்த கார் இருக்குல்ல, குட்டு கார் சேல் பண்ணோம்ல, அதுக்கு NOC லெட்ரு வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ ரெனால்ட்டு ஷோரூம்லேருந்து ஒரு ஆள் வந்து ஹைவேல இருக்காராம், அவர் பெங்களூர் போகிறாராம். அந்த லெட்ரு கொடுங்க, உங்கள் வண்டி சேல் பண்ணணும், அப்போ தான் வேற ஆள் பேரில் மாறும்ல. அதுக்கு நம்மளோட அந்த லோன் ஃபினிஷ் ஆன லெட்ரு எங்கள்கிட்ட இருக்குது. அது ஒரிஜினல் வேணுன்றாங்க. எனக்கு தெரியல, நான் ஒரிஜினல் தான் கொடுக்க போகிறேன். ஜெராக்ஸ் ஒன்று இருக்குது. ஒரிஜினல் தான் கொடுக்குறோமா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுது. ஓகேங்களா? கரிஷ்மாவோட அதான் NOC, அதாவது லோன் இல்லை வண்டிக்கு அப்படின்ற ஒரு லெட்டரை கொடுத்தா தானே உன் பேரில் லோன் இல்லை நம்பி தானே அவங்க வாங்குவாங்க. புதுசு நம்ம காரை வாங்குறாங்களே, அவங்களுக்கு வந்து தெரியும், ஓ இவங்களுக்கு லோன் இல்லைப்பா முடிஞ்சிருச்சு. அதுக்காண்டி அந்த NOC லெட்டர் கேட்பாங்க. அந்த லெட்டர் இப்போ கொடுத்துட்டு சைனு போட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க கொண்டு போய் மேங்களூரில் அந்த லெட்டரை கொடுத்துருவாங்க. அடுத்து யார் அந்த வண்டி வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேர்லேருந்து போனதுக்கப்புறம் இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரிஜினல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு ஜெராக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஹைவேல போய் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வருவாங்க. ஹைவேல போய்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஊர்ல பெரிய கோயில் ஜனார்தனா டெம்பிள். ஜனார்தனா எனக்கு தெரிஞ்சு மாரியம்மா டெம்பிளா? மாரியம்மா அங்கே இருக்காங்கல்ல, இது யாரும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் மாரியம்மா தான் இருக்குது. இப்போ ஹைவேல வந்து வெயிட் பண்ணுறோம். அவங்க இப்போ ஹைவேல வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோடனே கரிஷ்மாவோட சைனை போட்டுருவோம். இதுதான் அந்த NOC. இது ஒரிஜினல் தான் கொடுக்கணும். என்னது? லோன் க்ளோசர் சர்டிஃபிகேட். ஸோ இதை கொடுத்துட்டு சைன் போட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் காட்டுவோம். ஓகே, అవుటే రెడ్ ఉంది ಒಂದು ಒರಿಜಿನಲ್ ಒಂದು ಏನಕ್ಕೆ ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಒರಿಜಿನಲ್ ಹಾಕಿ ಕೊರಡ ಅಂದು ಒರಿಜಿನಲ್ ಒಂದು ఆయన పక్క అవు గాడి మారే పక్క పుదర్ చేంజ్ ఆపుండా ట్రాన్స్ఫర్ ఆపు సైన్ ఓల్తులే சைன் போடுறதுக்கு பென்னு இல்லையே. దాని పెన్నుండా పెన్ కూడా ఓపెన్ அவன் அங்காடி போடா ஹோட்டல் போய் அவளு பேனா இல்லை பெண்ணு கொண்டு வரவே இல்லை. நானும் கொண்டு வரல, அவரும் கொண்டு வரல. முன்னாடி பார்ப்போம், கடை இருக்கு. சரி, இங்கே இல்லையா? உள்ள இங்கே இல்லை, அப்புறம் பார்ப்போம். அந்த வீட்டில் இருந்துச்சு. இந்த வண்டியில் அவள் அங்கடி உண்டு, ஹோட்டல் ஒன்று கேவண்ணு அடைக்கு போய் போல முன்னாடி அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போயிட்டு சைன் போட்டு அவரும் பெண்ணு கொண்டு வரல, நானும் கொண்டு வரல. எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லைப்பா, பேனா வச்சுக்கிற பழக்கமே. படிச்சிருந்தா இருக்கும். நானும் 10வது, என் பொண்டாட்டியும் 10வது. எங்கிட்ட வந்து பேனா வச்சு பழக்கம்.
எழுதவே தெரியாது. எழுதவே தெரியாது. ஆமாம், எழுத தெரியும். அந்த கடைக்கே போயிட்டாங்க பெண்ணை வாங்கிட்டு சைன் போடுறதுக்கு. நானும் போகணும் சைன் போடுறதுக்கு. பென் வாங்கிட்டு வருவாங்க. சீட் பெல்ட் போடலைல, சிக்னல் வருது இங்கே. இந்த குட்டி மாட்டலாம், சவுண்ட் வராது. ஆமாம், ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. போட்டு சைன் போட்டாக்குன்னு ஓனரம்மா சைன் போடுறாங்க. காசு கட்டுறது நான், சைன் ஓனரம்மா அவங்கலாம். 2 சைன் அது கூட கொஞ்சம் ஆண்டா. ஓகே, தேங்க்ஸ் ஜெனி. இந்த சப்னா மினி ஸ்டோரில் வந்து இந்த வேர்க்கடலை வாங்கினாங்க. நாரியல் பானி, அதாவது இளநி தண்ணியில் அந்த வேர்க்கடலையை முக்கி பொரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டோம். அது வந்து ஆமாம், அதில் வந்து ஒரிஜினல் புருச்சி காரி சிங்னு நல்லாயிருக்கும். 2 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 100 ரூபா, 2 பாக்கெட் 200 நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வண்டியில் வச்சுக்கிறோம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. சாமான் அது பேக்கிங் அப்படி கிடையாது, பேக்கிங் அப்படி இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடுவோம். ஓகே, எப்படி வெற்றிகரமாக அந்த வேலையை முடிச்சாச்சு. வண்டி வந்து நம்ம பேர்லேருந்து லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் வண்டி இன்னும் கரிஷ்மா பேரில் தான் இருக்குது. ஆமாம், உன் பேரில் தான் வண்டி இருக்குது. அடுத்த ஆள் வாங்கும் போது அவங்க பேரில் வந்து மாற்றுவாங்க. அவன் கொஞ்சம் முன்னாடி ஏறி போனால் நல்லாயிருக்கும், அதையும் செய்ய மாட்டான். அவன் வரும்போதே மேலே ஏறி வந்திருக்கணும், பக்கி போய். ஓகே, அது என்ன சொன்னேன், அதாவது வண்டி வந்து உன் பேரில் தான் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் சேல் பண்ணதுக்கப்புறம், அடுத்தவங்க யாரும் வாங்கினதுக்கப்புறம் உன் பேர் வந்து மாறும். அதுக்கு ஒரு லெட்ரு வரும்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போது கையில் கரிஷ்மா கையில் குக்கர் இருக்குது. அந்த குக்கர் நிறையா சோறு இருக்குது. நேற்று வடித்த சோறு காலையில் வடிச்சியா? காலையிலே சோறு வடிச்சிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பேக்கப் பண்ணி கொடுத்தாங்களா. இப்போ குழந்தைங்க ஈவினிங் தான் வரும். அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை, 2 நாள் கழிச்சு தான் வெளியே போகிறேன். எனக்கு வேலை இல்லை. காலையில் நான் கிளம்பி குழந்தைய வீட்டுக்கு போயிட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் குழந்தைய வீட்லேயே வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். 2 குழந்தையா இருக்காங்கல்ல, அக்கம் பக்கத்தில் 2 குழந்தையா, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரலாம். சோத்தை கொண்டு போயிட்டோம். இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மீன் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன். ஏன்னா திடீர்னு போய் அங்கே சாப்பிட்றது நல்லா இருக்காதுல்ல. சோத்தையும் கையில் வச்சுக்கிட்டு கையில் ஒரு மீன் இருந்தால் கொஞ்சம் கெத்தாக உட்காந்து சாப்பிடணும்ல. ஒரு 100 ரூபாய்க்கு மீனோ இல்லாட்டி இறாலோ வாங்கிட்டு போயிட்டு அங்கே சமைச்சு என்ஜாய் பண்ணுவோம் ஈவினிங் வரைக்கும். ஓகேவா? முட்டை பிரியாணியா? பக்கி முதல்ல சொல்ல வேண்டியதானே பக்கி. எனக்கு முட்டை பிரியாணியா? அப்போ கோழி சிக்கன் அதில் எத்தனை முட்டை இருக்குது? 3 முட்டை வச்சு எங்கேயுமா திங்கிறது? எத்தனை பேர் இருக்கும்போது? எனக்கு உனக்கு 2 பேருக்கு போதும். அப்போ அவங்க எனக்கு பசிக்கும்ல, அப்போ எனக்கு பசிக்கும்ல, எனக்கு சோறு வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேருக்கு போதும். அப்போனா நான் எதுக்குமா தேவையில்லாமல் இந்த வழியாக வந்தேன்? நீ வெறும் சோறுன்னு தானே நினச்சேன். அப்படி சாப்பிட்டுக்கலான்றியா? சரி, அப்போ மீன் கேன்சல். இன்னொரு வாட்டி வாங்கலாம். இன்னொரு வாட்டி வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு போய் அங்கே சமையல் பண்ணி அதை இன்னொரு நாள் பண்ணிக்கிறோம். இப்போ நேராக குழந்தைய வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் என்ஜாய். நான் வந்து நாளைக்கு கோட்டு படத்துக்கு போகிறோம், ஃபுல் ஃபேமிலி போகிறோம். ஓகேவா? அது வீடியோ வரும் பாருங்கள். ஃபுல் ஃபேமிலி டிக்கெட் எடுத்தாச்சா ஆல்ரெடி? நேற்று எடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் ஷோ வந்து ஃபுல் ஃபேமிலி போகிறோம். ஆனால் எனக்கு ஈவினிங் வரைக்கும் பொறுமை பத்தாது. நான் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து நான் போகிறேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு வந்து 2 வாட்டி நான் கோட்டு படம் பார்க்க போகிறேன். ஃபேமிலி உள்ளவங்க 1 வாட்டி பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு பொதுவாகவே விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம்னா வந்து வெறியன், நான் பார்த்துருவேன், விடமாட்டேன். சின்ன பிள்ளைந்து
இது படம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் இல்ல அவருக்கு இல்லை எல்லா படமும் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச படம் மட்டும்தான். அப்படிலாம் சொல்லாதம்மா. எல்லா படமும் அது வீட்டில் பார்ப்பேன். தேட்டரில் போய் பார்க்கறது வந்து எல்லா படமும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை மட்டும்தான் நான் தேட்டரில் போய் பார்ப்பேன். ஸோ நாளைக்கு மார்னிங் நான் இன்னும் டிக்கெட் எடுக்கலை. அது நான் எடுப்பேன், ஈவினிங் எடுப்பேன். கரும்புலாம் வந்திருக்குமா? எதுக்கு என்ன? விநாயகர் சதுர்த்தி வரப்போதான்னு தெரியல. எங்கள் பஜாரில் கரும்புலாம் வந்திருக்கு நிறையா. என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. தெரியலம்மா. விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளோ சுகர்லாம் போட மாட்டாங்கம்மா. இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லா கரும்பு கடை வந்திருக்கு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்காம்மா. நீ பாட்டுக்கு சும்மா இது பண்ணியிருக்கோம். சரி, இதுதான் எங்களோட பஜார். என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ படத்துக்கா? நாளைக்கு மார்னிங் நான் போயிட்டு ஈவினிங்கு ரோட்டை ஏமா காட்டுறேன். நம்மளை காட்டுமா? நாளைக்கு மார்னிங் படத்துக்கு போயிட்டு அது இல்லாம இன்னொன்னு குட் நியூஸ் இருக்கு. என்னையா குட் நியூஸ்? என்னம்மா குட் நியூஸ்? அந்த வீடியோல பாக்க. அது தனியா வீடியோ வருதுன்னு தெரியாது. போட்டுருவோம்மா. இதில் என்னம்மா இருக்கு? நாளைக்கு மெஹக்கு பிறந்த நாள் தான். அதான் தான் குட் நியூஸ்ன்றாங்க. மெஹக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். அந்த வீடியோ நாளைக்கு பண்ணணும். ப்ளஸ் கோட்டு படம் பார்க்கணும். அதுவும் கோட்டு படம் 2 வாட்டி பார்க்கணும். இது எல்லா வேலைக்கும் நாள் இருக்குது. நாளைக்கு ஆக மட்டும் 2 வீடியோ எடுக்கணும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த வீடியோ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ நாளைக்கு வந்துடும். கோட்டு வீடியோ நாளை கழிச்சு வந்துடும். ஓகேங்களா? நாட்டி நபா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். ஹிந்தி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா போய் பாருங்க, பிடிச்சா பாருங்க. நீங்க முதல்ல எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்த ஏமா நீங்க போட்டுக்கிட்டு ஹிந்தி சேனலுக்கு ஹிந்திக்காரங்க சப்போர்ட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டுல நிறைய ஹிந்திக்காரங்க இருக்காங்க. நமக்கு நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அவளுக்கு தமிழுக்கு ஹிந்திக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேவா? போலாமா? சரி, இப்போ குழந்தைய வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃபுல் டே வந்து அங்கே தான் இருக்க போகிறோம். அடிக்கடி குழந்தைய வீட்டு கண்ணா நல்லா இருக்காதுங்க. அதனால் இந்த வீடியோ இங்கேயே முடிக்கணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காரை பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தவங்கள்ட்ட அது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியல. என்னமோ ஒரு பண்டிகை வருது, கரும்புலாம் வச்சுருக்காங்க. அது என்ன பண்டிகை வரப்போகுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட் முடிச்சிடுமா? ஓகே, பாய் சொல்லிடு. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.